அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடிப்பெருக்கு எப்போது? வழிபடும் நாள், நேரம் என்ன? வழிபடும் எளிய முறை என்ன? தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த நாளன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆடி மாசம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாசம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடிப்பெருக்கு மிகவும் விசேஷ நாளா கருதப்படுது. ஆடிப்பெருக்கு ஆடி 18 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ஆடி மாசம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது. ஆக்சுவலா ஆடிப்பெருக்கு அப்படின்றது நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டு கொண்டாடணும். நிலத்துக்கும் பூமியை செழிக்க வைக்கிற நீருக்கும் நம்ம நன்றி சொல்ற விதமா கொண்டாடுற ஒரு நாள் தான் ஆடிப்பெருக்கு. ஒரு டைம் கங்கை நதி கிருஷ்ண பகவான் கிட்ட போயிட்டு தன்னுடைய பாவத்தெல்லாம் கரைக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சா. அதுக்கு கிருஷ்ண பகவான், காவிரி ஆத்துல நீ போய் கலந்துடு, அந்த மாதிரி நீ கலந்தினா உன்னுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பகவான் சொன்னாரா. அவரு சொன்ன மாதிரியே கங்கை நதியோட பாவங்கள் எல்லாமே நீங்கினதா சொல்லுது புராணம். சோ அத்தகைய சிறப்பு மிக்க நதி காவிரி நதி. பாவங்களை போக்கும் அற்புத சக்தி பெற்ற அந்த காவிரி நதி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதமா கிருஷ்ண பகவான் இருக்கிற இடமான ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியதா சொல்லுது புராணம். இந்த நிகழ்வை தான் நம்ம ஆடிப்பெருக்கா கொண்டாடிட்டு வரோம். ஆடி மாசம் தென்மேற்கு பருவமழை வரும் அப்படின்றதுனால காவிரி ஆத்துல அதிக அளவுல தண்ணி வரும். இந்த நேரத்துல விவசாயிகள் அவங்களுடைய விவசாயமும் குடும்பமும் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. ஸ்ரீரங்கத்துல ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருளுவார் அப்படின்னு சொல்லி புராணம் சொல்லுது. காவிரி ஆத்துக்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலிக்கயிறு, வெற்றிலை, பாக்கு, பழங்கள் இதெல்லாம் சீரா கொண்டு போய் வச்சு அங்க வழிபடுவாங்க. ஸோ அந்த வைபவம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நடக்கும். இந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. இதனால காவிரி தாய ரங்கநாதரோட தங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் புது தாலிக்கயிறு மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி மாத்திக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். தாலிக்கயிறு அப்படின்றத நம்ம அடிக்கடி மாத்தக்கூடாது. அந்த தாலிக்கயிறோட கலர் சேஞ்ச் ஆச்சு, இல்ல நஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் மாத்திக்கணும். அதுவுமே நீங்க மாத்துறீங்க அப்படின்னா திருக்கல்யாணம் நடக்கிற நாள் பார்த்து மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில விசேஷ நாட்கள்ல தான் நம்ம மாத்தணும். இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலிக்கயிறு மாத்திக்கிறது ரொம்பவே விசேஷம். ஸோ என்னன்னைக்கு தாலிக்கயிறு மாத்தணும், எப்படி மாத்தணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வீடியோல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. புதுசா திருமணமான பெண்களுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாள் அன்னைக்கு நடக்கும். அதோட ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு போட்டிருந்த அந்த மாலையை பத்திரமா வச்சு இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தண்ணியில விடுவாங்க. எப்படி கங்கை நதிக்கு காவிரி நதியில நீராடினதுனால அதோட பாவங்கள் எல்லாமே நீங்குச்சோ, அதே மாதிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி ஆத்துல யாரெல்லாம் நீராடுறாங்களோ அவங்க பாவம் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். அந்த பேர்லயே இருக்கும் பாருங்களேன், ஆடி பெருக்கு. அதாவது நீங்க செய்யற எந்த ஒரு விஷயம் பெருக்கிக்கிட்டே போகும், அதாவது பல மடங்கா உயர்ந்துகிட்டே போகும் அப்படின்றது அர்த்தம். அதனால இந்த நாளன்னைக்கு சொத்துக்கள் வாங்குறது பல மடங்கு பெருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதனால இவ்வளோ அற்புதமான ஆடிப்பெருக்கு நாளன்னைக்கு காவிரி கரைக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகள்ல நம்ம வழிபடலாம். இன்கேஸ் அந்த மாதிரியும் பண்ண முடியல அப்படின்னா வீட்டுல மோட்டார் இருக்கும் இல்லையா, சாதா அழகா தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு பூ வச்சு நம்ம நெய்வேத்தியம் செஞ்சு தீபதூபம் காமிச்சு அங்க நம்ம வழிபடலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பைப் இருக்கும் இல்லையா, கிச்சனில் இருக்கும். ஸோ அந்த பைப்பை அழகாக தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு அங்கே சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு அங்கே ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு நெய்வேத்தியம் வச்சு தீபதூபம் காமிச்சு காவிரி தாய்க்கு நன்றி சொல்ற விதமா நம்ம அங்க கூட பூஜை பண்ணலாம். முக்கியமா எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை பண்ணணும். அதே மாதிரி ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு குங்குமம் வச்சு அருகம்பல் மாலை சாத்தி விநாயகர் ஸ்லோகம் சொல்லி நம்ம விநாயகரை வழிபடணும். குலதெய்வத்தை மனசார நினைச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடிப்பெருக்குக்கான வழிபாடை நம்ம செய்யணும். ஆடிப்பெருக்கு நாளன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவல், பொரி, கடலை இதெல்லாம் வைப்பாங்க. பழங்கள்ல எல்லா வகையான பழங்கள் வைப்பாங்க. முக்கியமா நாவல் பழம் வைப்பாங்க. பச்சரிசியை ஊற வச்சு
அதுல வெல்லம், எள்ளு இத கலந்து நெய்வேத்தியமா வைப்பாங்க. நம்ம வீட்ல இருக்கிற நபர்களுக்கு ஏத்த மாதிரி மஞ்சள் கயிறு ரெடி பண்ணிக்குவாங்க. வீட்ல லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா கழுத்துலயும், ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா கையிலயும் கட்டிக்குவாங்க. வெள்ளை நூலை எடுத்து மஞ்சள்ல நனைச்சு எத்தனை பேர் வீட்ல இருக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த நூலை எடுத்து கட் பண்ணிட்டு அதை நம்ம வழிபாடு செய்யற இடத்துல வச்சிடணும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் இந்த கைத்தை கட்டி விடலாம். ஸோ அந்த மாதிரி கட்டிட்டு இந்த நைவேத்தியம் பண்ணி தீபதூபம் காமிச்சு பூஜை பண்ணுவாங்க. படித்துறைக்கு போய் பண்றவங்க, அதாவது காவிரி ஆத்துல இல்ல வேற ஏதாவது பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகளுக்கு போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வழிபடணும் அப்படின்றது பார்க்கலாம். ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்புல் மாலை சாத்தி ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை மனதார நினைச்சு வழிபட்டுட்டு அங்க ஒரு இலையை விரிச்சு அதுல வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், இனிப்புக்காக சக்கரை பொங்கல், முக்கியமா இன்னைக்கு வைக்க வேண்டிய அந்த நைவேத்தியமான பொரி கடலை, பச்சரிசியை ஊற வச்சு அதுல வெல்லம், எள்ளு இதை சேர்த்து அதை நெய்வேத்தியமா பண்ணுவாங்க. நாவல் பழம் நான் சொன்ன மாதிரி வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் வச்சு காவிரி தாயை மனசார நினைச்சு நம்ம வழிபடணும். ஸோ இந்த நாளன்னைக்கு நூலை மஞ்சள்ல நனைச்சு ரெடியா வச்சுக்குவாங்க. அங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் மஞ்சள்ல தோய்த்த அந்த கைத்தை காவிரி தாயை மனசார நினைச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் எல்லாருக்குமே அதை கட்டி விடுவாங்க. ஜென்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கையில கட்டி விடுவாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு பெரிய நூல்கண்டே எடுத்துட்டு அதை ஃபுல்லா மஞ்சள்ல டிப் பண்ணி இதை பார்க்குற எல்லாருக்குமே கட்டுவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா காவிரி ஆத்துல வழிபட வந்த எல்லாருடைய கழுத்துலயும் பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு இருக்கும். அது வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். கோல்டுல தாலி செயின் போடுறதை விட புதுசா கல்யாணம் ஆனவங்க கழுத்துல அந்த கயிறு இருக்கும்ல, அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா மங்களகரமா சூப்பரா இருக்கும். அது எப்படி அழகா இருக்குமோ அதே மாதிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எல்லாரோட கழுத்துலயும் பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு இருக்கிறது அவங்க முகத்தை பாக்குறதுக்கே ஒரு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் என்ஜாய்மெண்ட்னே சொல்லலாம். அந்த கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் அது கழுத்துல போட்டிருக்கிறது அது ஒரு ஜாலியா ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க ஸ்கூலோ காலேஜோ ஹாப்பியா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த நாளன்னைக்கு காவிரி ஆத்துக்கு வழிபட வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ நிறைய பேருக்கு கொடுக்க முடியல அப்படின்னாலும் 5 பேர் இல்லை 3 பேர்த்துக்காவது நம்ம சாஸ்திரத்துக்கு கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி நம்ம செஞ்ச சக்கரை பொங்கலை நம்ம படைச்சிட்டு பிரசாதமா அங்க வர பக்தர்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/8 திங்கட்கிழமை. வழிபட உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது 4:30 6 மணிக்குள்ள மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா காலை 9:15 முதல் 10:15 வரை தாலிக்கயிறை மாத்திக்கலாம். உச்சி வேலையில நம்ம மாத்தக்கூடாது, மத்தியானத்துக்கு அப்புறமும் மாத்தக்கூடாது. ஸோ நான் சொன்ன இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தாலிக்கயிறை மாத்திக்கிறது நல்லது. ஆடிப்பெருக்கு கொண்டாடுவதால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். விவசாயம் செழிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கும்பிடுறோம். நிலத்திற்கும் நீருக்கும் நன்றி சொல்லும் விதமா நம்ம ஆடிப்பெருக்கு கொண்டாடுறோம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும், திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்கும். இந்த நாள் அன்னைக்கு செய்யற தான தர்மங்கள் பல மடங்கு புண்ணிய பலன்களை நமக்கு தரும், செல்வ வளம் பெருகும். இந்த நாள் அன்னைக்கு தொடங்குற எந்த ஒரு புது முயற்சியா இருந்தாலும் வெற்றியில முடியும், மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.